வெல்கம் டு SDK vlog. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம வீட்டில் வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட மீன் மாமா தான் வந்திருக்காரு. என்னடா தம்பி பண்ணுற, ஒன்றுமே புரியல. வேறு ஒன்றும் இல்லை, திருக்குறள் தான் படிக்கிறாரு. சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. காலைல ஏஞ்ச உடனே எனக்கு பிடிச்ச தயிர் சாதமும் பொட்டேட்டோவும் தான் பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டுட்டு பொட்டேட்டோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறமா மஞ்சத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்புறமா நல்லா கலந்துட்டு அப்புறமா நல்லா கலருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறமா மிளகாத்தூள் தான் போடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ அழகாக போட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா இதையும் நல்லா சிக்கன் ரைஸ் கிண்டுற மாதிரி கிண்டிட்டு இதை பார்த்தீங்களா, இதான் எங்கள் வீட்டிலே போட்ட அழகான தயிர், ஆசையான தயிர். எங்கள் அம்மா தாளிச்சாங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, மற்றவங்களும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சரி, ஒரு ராகி தோசை எடுத்து ஊற்றிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எண்ணெய் போடுங்க, அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்புறமா சூப்பராக எடுத்து தோசையை போட்டு அப்படியே இதான் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச அதனாலே நாங்கள் அது எங்கள் அம்மாவுக்கு செஞ்சுருக்காங்க. அப்புறமா இது எடுத்து ஒரு வாய் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறமா இதான் எங்களோட ஸ்நாக்ஸு, செம்ம ஸ்நாக்ஸில் இதான் பாருங்கள், தயிர் சாதம். தயிர்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு இந்த தயிர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் இந்த தயிர்லாம் எங்கள் அம்மா வீட்டிலே போகிறதுனால நாங்களே தயிர் சாதமே சாப்பிட்றோம். அம்மா லஞ்ச் பாக்ஸை கிளம்பிட்டு பாய், see you next video.